நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. இந்த வெட்ட வெளியில யாரும் வாடுறது இடங்குது வாட ராஜா. உங்க அப்பா வெற்றிடம் தான் வாழ்றான். உங்க அப்பா யார் தான்? யார் வாழலாம்? இங்க யார் வேணா வாழலாம். நீர் உண்ட மேகம் எங்க இருக்குது? வெற்றிடத்துல இருக்குது. நின்றாடும் கையில் என்னதான் இது? வெற்றிடம் தான். தெளிவா தானே சொல்கிறா? தெளிவா தானே சொல்றேன். ஏன் உங்களுக்கு புரியல? இப்போ நீர் உண்ட மேகம் நின்றாடும் கையில் சினிமாவில் காமிச்சானா? இப்போ கையில் எங்க இருக்குது? இமயமலையில் மேகலாம் இருக்குது இல்ல? ஆமா. சிவன் எங்க இருக்கிறாரு? இப்ப அதுவும் பனியா உருகின்னா நிற்கிறாரு. பனிலிங்கமாக இருக்கிறாரு. வாழ்நாளில் ஒரு முறைனாச்சும் எங்கே போனோம்? இப்போ நீ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் எங்கேயும் போயின்னுக்குறாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணணும்? இப்போ என்ன ஆச்சு நம்ம நிலைமை? தெரிகின்றதுக்கு நாடுறத்து இருக்கிற கடவுள், தென்னாடுடைய கடவுள், தென்னாடுடைய சிவன். கடவுளுக்கு இன்னொரு பேர் சிவன் வச்சுக்கிறான். உயிர்னு அர்த்தம். நீ சொன்னா புரிஞ்சுக்க போறட்டு உன்னை மாற்றி விட்டான். ஜீவன் உனக்குள்ள என்ன இருக்குது? இப்பா ஜீவன் இருக்குது. ஏய், உனக்குள்ள இருக்குது சிவன்டா. ஒத்துக்க மாட்டான். உள்ள எப்படி சிவன் இருப்பாரு? ஒரு ஆலயத்தில் தான் இருப்பாரு. இல்லை எங்க இருப்பாரு? இமயமலையில் இருப்பாரு. அது எப்பறம் உள்ள இருப்பாரு? பன்னி உள்ளவும் சிவன் தான் இருக்குது. நாய் உள்ளவனா தான் இருக்குது. சிவன் தான் இருக்குது. சைவ சித்தாந்தி கிட்ட சொன்னா ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? அப்புறமா அவன் வர சைவன் வர சொல்லுங்கிறான். சைவன்னா யாரு? எனக்குள்ள சிவன் இருக்கிறான்னு புரிஞ்சவனுக்கு பேர் என்ன? படாது. அவன் தான் செய்யும். கறி சாப்பிட்ற யார் கிடையாது. நல்ல வேலை கறி சாப்பிட்ற சைவம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுனால கண்ணப்ப நாயனார் கறி விட்டுக்கிறாரு. இந்த நாய்க்கு பின்னாடி வந்து கதையை மாற்றிடுவானுங்க. நம்ம கறி என்ன பண்ணலாம்? சிவனுக்கு ஊட்டி வச்சுட்டு போயிடலாம். இப்போ கண்ணப்ப நாயனார் மாதிரியான பக்தியில் உள்ள ஒரு மனிதன் இல்லவே இல்லைன்னு அவனே தான் சொல்றான். நல்ல வேலை நம்ம பழகிறதுக்கு. எப்பவுமே உண்மை அல்லது கடவுள் ஞானவான்களுக்கு வழி வச்சிருக்கும். ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதனுக்கு, புரிதல் உள்ள ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும். ஏதோ ஒரு லூப் போல் குத்துருவே நீ. ஏதோ ஒரு உனக்கான பாதை திறக்கும். தமிழ் படித்தால் நீ இறைவன் எங்கேருந்து வந்த, நீ எங்கே போகிறன்றத புரிஞ்சிடும். உனக்குள்ளதான் இருக்குது. நீ தான் எல்லாத்தையும். உனக்குள்ளதான் நீ விசேஷம். உன்னையே நீ அறிஞ்சிப்பாரு. திருமந்திரம் எதனால் பெருமை விடுதோ இல்லை, தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. அந்த சிவகாமத்திலோட மேஜர், அந்த மொத்த புக்கோட மேஜர் வரி எதிரானா தன்னை தான் அர்ச்சிக்க